Hi friends, நம்ம இன்னைக்கு RBI Student previous year mains level cons question பார்க்கலாம். First question பார்க்கலாம். The time taken by train Q to cross a 120 meter long platform is 3 seconds less than the time taken by the train P to cross the same platform. The ratio of the speed of the train P to Q is 3:2 respectively. Then find the speed of the train Q ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயின் Q 120 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா 3 செகண்ட் லெஸ்ஸாக எடுக்குது. எதை விட சேம் பிளாட்ஃபார்மை ட்ரெயின் P கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை விட 3 செகண்ட் லெஸ்ஸாக எடுக்குது. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 3 செகண்ட்ஸ். எது லெஸ்ஸாக இருக்குது எது கிரேட்டராக இருக்குங்கிறது முக்கியம். கிரேட்டராக உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து தான் லெஸ்ஸாக உள்ளதை போடணும். இங்கே கிரேட்டராக உள்ளது ட்ரெயின் P. அப்போது ஒரு பிளாட்ஃபார்ம் 120 மீட்டர் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெயின் பியோட லென்த்து ப்ளஸ் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்து இது ரெண்டையுமே ஓவராலாக கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ட்ரெயின் பியோட லென்த்து P ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து 120 டிவைட் பை இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் P கிராஸ் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு போடணும். அடுத்த லைனில் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். ட்ரெயின் Q ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு, Q ப்ளஸ் 120 இங்கேயும் டிவைட் பை போடணும். சரியா, அடுத்து பியோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் லைனில். இந்த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் P to Q இஸ் 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பியோட ஸ்பீடு 3x, Qவோட ஸ்பீடு 2x. ரைட், இந்த பேட்டர்ன் ஒன்று மட்டும்தான் சால்வ் ஆகுது. இது முடிஞ்ச உடனேயே நமக்கு ஃபைனல் கொஸ்டின் கேட்டாங்க. சரியா, ஃபைனல் கொஸ்டின் கேட்டாங்க என்னது, தென் ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் Q, அதாவது 2xோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ பார்த்தா தான் 2xோட வேல்யூ பார்க்க முடியும். ஜென்ரலாக பாருங்கள், இங்கே டேரெக்டாக நம்பர் இருந்ததுன்னா கீழே ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கும், நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் இந்த சம்மை பொறுத்தளவு நமக்கு ட்ரெயின் Pயோட லென்த்து தெரியாது, ட்ரெயின் Qவோட லென்த்து தெரியாது. ஸோ Pன்னு ஒரு வேரியபிள் எடுத்து வச்சுருக்கோம், இங்கே Qன்னு ஒரு வேரியபிள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்படி P Qன்னு ஆல்ரெடி மேலே 2 வேரியபிள் எடுத்து வச்சாச்சு, கீழே ஆல்ரெடி எக்ஸ்னு ஒரு வேரியபிள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் வந்துருச்சு. ஸோ எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள் இருந்தால் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3x + 2x இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் தான் இருக்குது, டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 3x + 2x இஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா எக்ஸ்னு ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, 3x + 2x டோட்டலாக 5x வரும். ஸோ 5x ஈக்குவல் டு 10ன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்துடலாம். ரைட், அதே மாதிரி 2 வேரியபிள் வருதுன்னு வைங்களேன், எக்ஸு ஒய்ன்னு 3x + 2y இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருதுன்னு வைங்களேன். 5x + 6y இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வருதுன்னு வைங்களேன். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் சரியாயிடும். இங்கே 2 வேரியபிள் இருக்குது. ஸோ 2 ஈக்குவேஷன் இருந்ததுன்னா நம்ம எதை சால்வ் பண்ணலாம். சரியா, 2 ஈக்குவேஷன் இருந்ததுன்னா நம்ம எதை சால்வ் பண்ணலாம். இது 2 ஈக்குவல் பண்ணி XYயோட வேல்யூ பார்க்கலாம். இது ரஃபாக எடுக்கிற வேல்யூ, இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, சும்மா எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுக்கிற வேல்யூ. சரியா, ரைட். இப்போது நமக்கு இருக்கிற வேரியபிள் எத்தனை, 3 வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ Pயோட லென்த்தை Pன்னு ஒரு வேரியபிளாக எடுத்திருக்கோம், Qவோட லென்த்தை Qன்னு ஒரு வேரியபிளாக எடுத்திருக்கோம், ஸ்பீடுக்கு நம்ம எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ டோட்டலாக எத்தனை வேரியபிள் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது. ஆனால் நமக்கு ஈக்குவேஷன் என்ன தான் வரும், இதில் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். ஸோ இதில் டேட்டாவை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது, cannot be determined தான் ஆன்சராக வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஆப்ஷன் cannot be determined. அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The average of A, B and C is 30 and the average of C, D and E is 19. If the average of A and E is 23 and B and E is 24, then find the value of B ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் A, B and C கொடுத்துருக்காங்க. அப்போ சம் பார்க்கலாமா, A + B + C 3 வேரியபிள் இருக்குது. ஸோ ஆவரேஜை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 19 சொல்லிட்டு வரும். அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் C, D and E, C + D + E என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், 57 வரும். சரியா, 57 வரும். ரைட், அடுத்த லைன், த ஆவரேஜ் ஆஃப் A and E இஸ் 23ன்னு கொடுத்துருக்காங்க. A + E இதற்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க,
ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 வேரியபிள்ஸ் தான் இருக்குது. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 23 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 46 வரும். ரைட். அடுத்தது பி அண்ட் இ. பி அண்ட் இனா பி அண்ட் இயோட ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பி ப்ளஸ் இ என்ன வரும்? 24 இருக்குது. 2 வேரியபிள். ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். என்ன வரும்? 48 வரும். ரைட். தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் பி. இந்த பியோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஏபிசி அப்படின்னு 3 வேரியபிள் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. சிடிஇன்னு இன்னொன்று இருக்குது. ஏஇ பிஇ மொத்தமாக 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியபிள் பேஸ்டாகவே பாருங்கள், 4 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எத்தனை கேட்டிருக்காங்க? 5 வேரியபிள் கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி தான். ஸோ லாஸ்ட் சம்மில் பார்த்த மெத்தட் தான் இங்கேயும் அப்ரோச் பண்ணணும். ஸோ 5 வேரியபிள் இருக்குது, 4 ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ cannot be determined தான் ஆன்சராக வரும். நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A and B invested rupees x minus 5,000 and rupees x plus 2,000 in a compound interest for R% and 2R% respectively for 2 years. If the ratio of the investment of A and B is 5:7, then find the difference between their interest ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A and B invested x minus 5,000, அடுத்தது x plus 2,000 ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ரைட். லாஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 5:7 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 5/7 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே டிஃபரன்ஸ் பாருங்கள், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 7 இருக்குது, அங்கே 5 இருக்குது. அப்போ இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணணும், 2ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். 2,000 இருக்குது, மைனஸ் இங்கே -5,000 இருக்குது. அப்போ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2,000 + 5,000 என்ன ஆகும்? 7,000 சொல்லி வரும். 2,000 + 5,000 7,000 வரும். அது நம்ம எடுத்த வேல்யூ 2. அப்போ 2 தான் 7,000னா 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,500 வரும். ஸோ 1ஓட வேல்யூ 3,500. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுக்கிற மாதிரினா இந்த 5ஆல் இதை மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா 1ஓட வேல்யூ பார்த்துருக்கோம், இங்கே 5 இருக்குது. இல்லை இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா 7ஆல் இதை மல்டிபிள் பண்ணணும். சரியா? நம்ம இந்த 5ஆல் எடுத்தோம் அப்படின்னா 5 × 3,500 எவ்வளோன்னு பார்க்கணும். 5 × 3,500 17,500 வரும். 17,500 வரும். அதுக்கு நேராக உள்ள ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். நம்ம 5ன்னு எடுத்திருக்கோம், அதுக்கு நேராக உள்ள ஈக்குவேஷன் x minus 5,000 இருக்கு. ரைட். இப்போ x minus 5,000 ஈக்குவல் டு 17,500. இதை இங்கே கொண்டு போய் ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே மைனஸில் இருக்குது, அங்கே போனால் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 22,500 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 22,500 வரும். இப்போது எக்ஸோட வேல்யூ 22,500ங்கிறதுனால நம்ம ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும், பியோட இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும். ஆனால் அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் their இன்ட்ரெஸ்ட். அப்போ 2 பேருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஏன்னா 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தெரியும். எக்ஸ் பார்த்தாச்சுன்னா x minus 5,000 போட்டுடலாம், x plus 2,000 போட்டுடலாம். ஸோ 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவை. ஏன்னா இயர் கூட கொடுத்துட்டாங்க, ஃபார் 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இயர் கூட இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2 பேருமே 2 இயர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு ரொம்ப சரியாக தெரிய வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஒன் 2Rம் ஃபர்ஸ்ட் ஒன்று Rம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறுமனே R 2R மட்டும் வச்சுட்டு நம்மளால் அக்யூரேட்டாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபைன் பண்ண முடியாது. ஸோ அக்யூரேட்டாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபைன் பண்ணால் தான் அது ரெண்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, பிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அதுக்கு டிஃபரன்ஸ் நம்ம எடுத்தாகணும். ஸோ ஆக்சுவலாக ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு தெரியாது, வெறும் ஆர்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஆன்சர் 4th ஆப்ஷன் cannot be determined. அடுத்து நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். The cost price and selling price of an article are rupees A and rupees 2A respectively, and the article is marked up by rupees 700 above the cost price. If the selling price and cost price of the article are increased by rupees 100 and markup price is same, then find the difference between the new discount and new profit on article அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ட் லைனில் A ஈக்குவல் டு 25² minus 125 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, A2Aன்னு. ஃபைனலாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? A ஈக்குவல் டு 25² minus 125. 25² என்ன வரும்? 625 வரும்.
மைனஸ் 125. அப்போ ஏவோட வேல்யூ 500ன்னு வரும். ஸோ ஏவோட வேல்யூ 500ன்னு வரும். ஸோ இப்போ பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸு ஏ, செல்லிங் ப்ரைஸு 2A, மார்க்கெட் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸை விட 700 மார்க்அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ ப்ளஸ் 700ன்னு வரும். சரியா? ஏ ப்ளஸ் 700ன்னு சொல்லி வரும். ரைட். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தெரியுமா? ஏவோட வேல்யூ என்ன? 500. அப்போ இங்கே 500ன்னு வந்திருக்கணும். இங்கே 2A இருக்குது, 1000ன்னு வந்திருக்கணும். இங்கே ஏ ப்ளஸ் 700ன்னு இருக்குது, அப்போ 1200ன்னு சொல்லி வந்திருக்கணும். ரைட். இப்போது அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? If the selling price and cost price of the article are increased by ₹100ன்னு கொடுத்துருக்காங்க and markup price is same. அப்போ markup price சேமாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே 1200 தான் வரும். காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் மட்டும் 100 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 500ன்னு இருந்த காஸ்ட் ப்ரைஸு 100 இன்க்ரீஸ் ஆகி 600ன்னு ஆகிடும். 1000ன்னு இருக்கிற செல்லிங் ப்ரைஸு 100 இன்க்ரீஸ் ஆகி 1100ன்னு வந்துடும். இப்போது டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நியூ டிஸ்கவுண்ட் அண்ட் நியூ ப்ராஃபிட் ஆன் தி ஆர்டிகல்னு கேட்குறாங்க. நியூ டிஸ்கவுண்ட் எவ்வளோ விற்போம்? 100. மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போது மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் அந்த டிஸ்கவுண்ட் வந்து 100. ரைட். ப்ராஃபிட்டு செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ரைட். எவ்வளோ ப்ராஃபிட்டு? 500 ப்ராஃபிட் இருக்குது. இப்போது இது ரெண்டுக்கும் தான் நமக்கு டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ 500 மைனஸ் 100 என்ன வரும்? 400. ஸோ 400ங்கிறது தான் நியூ ப்ராஃபிட்க்கும் நியூ டிஸ்கவுண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸு. 400 5th ஆப்ஷனில் இருக்குது. ரைட். இதில் ஒரு லைன் பாருங்கள். இப்போ ஏ நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் பார்த்தோம். 3 கொஸ்டினுக்குமே cannot be determined தான் ஆன்சராக வந்துச்சு. இந்த கொஸ்டினுக்கும் cannot be determined ஆன்சராக வரும். எப்போ அப்படின்னா ஏன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூக்கு ஒரு நோட் கொடுத்துருந்தாங்களா லாஸ்ட் லைனில்? இந்த லைன் மட்டும் இந்த கொஸ்டினில் இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் cannot be determined தான். ஏன்னா ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஏவோட வேல்யூ தெரியலனா ஆக்சுவல் ப்ராஃபிட் பார்க்க முடியாது, ஆக்சுவல் டிஸ்கவுண்ட்டும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஏங்கிற ஒரு வேரியபிளுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு அவங்க லாஸ்ட் லைனில் கொடுத்ததுனால இந்த கொஸ்டின் சால்வ் ஆயிடுச்சு. சப்போஸ் அந்த லைன் இல்லைனா இந்த கொஸ்டினுக்கும் நம்ம cannot be determined தான் போட்டிருக்கணும். அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். A, B and C together can complete a work in P by 13 days and A and B together can complete the same work in P by 10 days. If B alone can complete the work in P by 4 days and days taken by C to complete the work is 20 days more than that of A, then find P ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A ப்ளஸ் B ப்ளஸ் C 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? P by 13. அடுத்து A and B 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? P by 10 daysல முடிக்கிறாங்க. அடுத்தது B alone. ஸோ B மட்டும் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? P by 4 daysல முடிக்கிறாங்க. ரைட். இந்த மாதிரி டைம் பீரியட் கொடுக்கும்போது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ டோட்டல் ஒர்க்கணும், டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ டோட்டல் எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கணும். ரைட். ஏன்னா டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி தானே. ஸோ டைம் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி தான் அந்த ஈக்குவேஷனே போடும். அந்த ஃப்ராக்ஷனில் படி பார்த்தா நமக்கு நியூமரேட்டரில் இருக்கிற இடத்துல டோட்டல் ஒர்க் போட்டிருப்போம், டினாமினேட்டர் இருக்கிற இடத்துல டோட்டல் எஃபிஷியன்சி போட்டிருப்போம். அப்போ டேரெக்டாக நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூவாகவே வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிறது தான் நம்ம டோட்டல் ஒர்க்காக எடுத்துக்கணும். அப்போ இங்கே டோட்டல் ஒர்க்குங்கிறது P. ரைட். டோட்டல் எஃபிஷியன்சி பாருங்கள். ABC 3 பேரோட எஃபிஷியன்சி என்ன? 13. இங்கேருந்து எடுத்துருக்கோம். A ப்ளஸ் B ப்ளஸ் C இந்த 3 பேரோட எஃபிஷியன்சியுமே சேர்த்து 13. அடுத்த லைனு A and B ஏற்கனவே இங்கே எடுத்தாச்சு. டோட்டல் ஒர்க்கு P அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அப்போ A and B 2 பேரோட எஃபிஷியன்சி என்னவா இருக்குது? 10ன்னு இருக்குது. அப்போது A and Bயோட எஃபிஷியன்சி 10. ரைட். Bக்கு வாங்க. நியூமரேட்டரில் P தான் இருக்குது, அதை நம்ம டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்தாச்சு. அப்போ Bயோட எஃபிஷியன்சி என்ன? 4ன்னு சொல்லி வருது. ஸோ Bயோட எஃபிஷியன்சி 4ன்னு சொல்லி வருது. ரைட். இப்போது இங்கே 3 பேரோட எஃபிஷியன்சி இருக்குது, இங்கே 2 பேரோட எஃபிஷியன்சி இருக்குது, இங்கே ஒருத்தரோட எஃபிஷியன்சி இருக்குது. இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட எஃபிஷியன்சியும் பார்க்கணும். A, B and C 3 பேரோட எஃபிஷியன்சி இண்டிவிஜுவலாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், B அலோனா நம்மக்கிட்ட இருக்கா? பியோட எஃபிஷியன்சி பாருங்கள். B அலோனா நம்மக்கிட்ட எஃபிஷியன்சி இருக்குது 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 4ன்னு இருக்குது. ரைட். அடுத்த லைன் பாருங்கள்.
A plus B. அப்போ A and B ஓட எஃபிஷியன்சி டோட்டலாக நமக்கு 10 இருக்கா? ஸோ A and B ஓட எஃபிஷியன்சி டோட்டலாக 10 இருக்கு. B ஓட எஃபிஷியன்சி நமக்கே தெரியும் 4 இருக்கு. B ஓட எஃபிஷியன்சி 4. அப்போ A plus B இருந்து A plus B minus B சால்வ் பண்ணீங்க அப்படின்னா A ஓட எஃபிஷியன்சி கிடைக்கும். ஏன்னா இங்கே ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா A ஓட எஃபிஷியன்சி கிடைக்கும். A ஓட எஃபிஷியன்சி 6ன்னு சொல்லி வரும். ஸோ A ஓட எஃபிஷியன்சி 6ன்னு வரும். ரைட். அடுத்தது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ A + B + C 3 பேரோட எஃபிஷியன்சி 13ன்னு சொல்லியிருக்கு. ஸோ 3 பேரோட எஃபிஷியன்சி 13 இருக்கா? மைனஸ் அதில் A and B. ஸோ இந்த 2 பேர் A and B ஓட எஃபிஷியன்சி இங்கே கிடைச்சதா நமக்கு 10ன்னு. ஸோ அப்போ அந்த 10 இங்கே மைனஸ் பண்ணணும். அப்போ 13 minus 10 equal to 3ன்னு சொல்லி வரும். ஸோ A and B and C 3 பேரோட எஃபிஷியன்சி 13. A and B-யை மைனஸ் பண்ணியாச்சு. அப்போது ஃபைனலாக நமக்கு C-யோட எஃபிஷியன்சி 3ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்ம 3 பேருக்கும் தனித்தனியாக எஃபிஷியன்சி பார்த்துருக்கோம். A 6, B 4, C 3. ரைட். அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? Days taken by C to complete the work is 20 days more than that of A. ஸோ ஏக்கும் பிக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ C 20 days அதிகமாக எடுக்கிறாங்க. யாரை விட அப்படின்னா ஏவை விட. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி ரேஷியோவே போட்டுக்கலாம். A and C எஃபிஷியன்சி என்ன இருக்குது? ஏவோட எஃபிஷியன்சி 6, சியோட எஃபிஷியன்சி 3. அப்போ 6:3ன்னு சொல்லி வரும். ரைட். இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 2:1 இருக்கா? என்ன எஃபிஷியன்சி ரேஷியோ 2:1 இருக்கு. டைம் ரேஷியோ அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். டைம் ரேஷியோ என்ன வரும்? 1:2ன்னு வரும். ஸோ டைம் ரேஷியோ 1:2. ஏவோட டைம் ரேஷியோ 1, சிக்கு 2ன்னு வந்திருக்கு. ரைட். இங்கே ரேஷியோவில் என்ன டிஃபரன்ஸ் வருது பாருங்க, 1. அந்த 1 தான் அவங்க கொடுத்துருக்கிற 20 days. ஏன்னா C அதிகமாக எடுக்கிறாங்க. எத்தனை நாள்? 20 days மோர் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? C அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 1 தான் 20ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே A எடுக்கிற டைம் 20 days, C எடுக்கிற டைம் 40 daysன்னு ஆகும். ரைட். A எடுக்கிற டைம் 20 days, C எடுக்கிற டைம் 40 daysன்னு ஆகும். இப்போது என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? P-யோட வேல்யூ பார்க்க சொல்லியிருக்காங்க. P-யோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்? டோட்டல் ஒர்க்குன்னு மென்ஷன் பண்ணிக்கோமா? டோட்டல் ஒர்க்குன்னு மென்ஷன் பண்ணிக்கோம். அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு total work is equal to efficiency into time. So efficiency into time ன்னு வரும். ரைட். எஃபிஷியன்சி யார் இங்கே எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ எஃபிஷியன்சி பாருங்கள், இங்கே நமக்கு ஏவோட டைம் தெரியும், சியோட டைம் தெரியுமா? ஏவோட டைம் எடுத்தீங்கன்னா டோட்டல் டைம் எவ்வளவு? ஏவோட டைமு 20 இன்ட்டு ஏவோட எஃபிஷியன்சி போடணும். ஏவோட எஃபிஷியன்சி என்ன பார்த்துருக்கோம்? 6ன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 6ன்னு பார்த்துருக்கோம். அப்போ 20 × 6 என்ன வரும்? 120. அப்போ P-யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 120. ரைட். P-யோட வேல்யூ 120. செகண்ட் ஆப்ஷன் 120ன்னு வரும். அடுத்து நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். ராகுல் invested ₹X and Vikas invested ₹7,000 in a business. After 5 months, Rahul increased his initial investment by 50%, and after 2 more months, Vikas decreased his investment by 30%. At the end of the year, the profit share of Rahul is ₹1,550 out of total profit of ₹3,020. Find the value of X ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ராகுலோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸ்ன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2Xன்னு எடுத்துக்கலாம். ஸோ ராகுலோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2Xன்னு எடுத்துக்கலாம். அடுத்து விகாஸோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 7,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விகாஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 7,000. அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 5 months ராகுல் இன்க்ரீஸ்டு ஹிஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பை 50% கொடுத்துருக்காங்களா? அப்போது 5 monthல 50% இன்க்ரீஸ் பண்ணுறாருன்னா இது 3Xஆக மாறிடும். ரைட். அடுத்த லைனு அண்ட் ஆஃப்டர் 2 more months. அப்போ ஆல்ரெடி ஒரு 5 month, அண்ட் ஆஃப்டர் 2 more monthனா டோட்டலாக 7 month ஆஃப்டர். 7 month after, Vikas decreased his initial investment by 30%. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 7 monthக்கு இருந்திருக்கு. அடுத்ததுல 30% டிக்ரீஸ் பண்ணுறாரா? இதில் 10%ங்கிறது 700, 30%
2100. அப்போ 2100 வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி 7000 இருக்குது, அது 2100 போச்சுன்னா 4900 சொல்லியிருந்திருக்கும். ரைட், அடுத்தது பாருங்க, at the end of a year, ஸோ டோட்டல் டைம் பீரியட் மென்ஷன் பண்ணிட்டாங்க 1 year. அப்போ இவர் 5 months இருந்துச்சுன்னா டோட்டலாக 12 months 1 yearக்கு 5 months போயிடுச்சுன்னா ரிமைனிங் 7 month இங்கே இருந்திருக்கும். ரைட், டோட்டல் 12 months, இவர் 7 month இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ரிமைனிங் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 monthக்கு இருந்திருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு டோட்டலாக 5 monthக்கு இருந்திருக்கும். ரைட், இப்போ பாருங்க, 5 into 2x 10x வரும், 7 into 3x 21x வரும். அப்போ இது ரெண்டு கடையில் ப்ளஸ் சிம்பிள் தானே இருக்கும். 5 into 2x 10x, 7 into 3x 21x. அப்போ டோட்டலாக 31x வந்துடும். சரிங்களா, ராகுலோட இன்வெஸ்ட்மெண்ட்டு டோட்டலாக 31x. அடுத்தது விகாஸ்க்கு பாருங்க, 7000 into 7, ஸோ 7 into 7 49 வருமா. அப்போ டோட்டலாக 49000 வந்திருக்கும். இங்கே 5 into 4900, இப்போ 5 into 4000 பார்த்தீங்கன்னா 20000 இருக்கும். 5 into 900 பார்த்தீங்கன்னா 4500 வரும். அப்போ 20000 + 4500 24500 வரும். ஸோ இங்கே டோட்டலாக 73500 வரும். ஸோ விகாஸ்க்கு டோட்டலாக இங்கே எவ்வளோ வருது, 73500 சொல்லி வருது. ரைட், ரெண்டு பேருக்குமான ப்ராஃபிட் ரேஷியோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு டைமை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். 31x 73500. ரைட், அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. At the end of the year, the profit share of Rahul is 1515. Out of the total profit of rupees 3020 கொடுத்துருக்காங்க. ரைட், 3020 கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், டோட்டல் ப்ராஃபிட்டு 3020, அதில் ராகுலுக்கு 1550 போயிடும். அப்போ ரிமைனிங் உள்ளவருக்கு என்ன வரும், 1417 வரும். ஸோ 1417 வரும். அப்போ இதுதான் ப்ராஃபிட்டில் உள்ள ப்ராஃபிட் ஷேர். இதை நம்ம ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே போட்டுட்டு இங்கே ஏதாவது சால்வ் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். 1550 1470. ரைட், இந்த ஒரு ஜீரோக்கு இங்கே நேரம் உள்ள ஒரு ஜீரோ போயிடும். ரைட், இங்கே பாருங்க 147 இருக்கா, 140 into 5 என்ன வரும், 700 வருமா. 7 into 5 என்ன வரும், 35 வரும். அப்போ டோட்டலாக 147ஓட 5 டைம்ஸ் தான் என்னது, 735. அப்போ 147ஓட 5 டைம்ஸ் தான் என்னது, 735. இங்கே ஒரு ஜீரோ இருக்கிறதுனால இங்கே 15 எடுத்துக்கங்க. சரியா, ரைட். அடுத்தது பாருங்க, இங்கே 31 இருக்கா, 31, இங்கே 155 இருக்கா. அதே தான், இந்த 31ஓட 5 டைம்ஸ் தானே 155. ஏன்னா 5 into 30 150, 5 into 1 5. ஸோ 150 + 5 is equal to 155. அப்போ அந்த 31ஓட 5 டைம்ஸ் தான் என்னது, இந்த 155. இங்கே ஒரு ஜீரோ இருக்கா, அதனால் இங்கேயும் ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க. ரைட், இப்போ ஓவராலாக பாருங்கள், எக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது, அங்கே போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். ஸோ இன்ட்டு 50. ஸோ எக்ஸோட வேல்யூ 50 into 50. 2 ஜீரோ இருக்குது, அதனால் இந்த 2 ஜீரோ அப்படியே போட்டுருங்க. ரிமைனிங் 5 into 5 25. ஸோ 2500 எக்ஸோட வேல்யூன்னு வரும். ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருப்பாங்க, நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஏன் அது ஆன்சர் கிடையாதுன்னா, நம்ம எக்ஸை 2xன்னு எடுத்திருப்போம். ஸோ பிகினிங்கில் பாருங்கள், ராகுல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை தான் எக்ஸ்ன்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ராகுல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை 2xன்னு எடுத்திருப்போம். அதனால் நமக்கு ஃபைனலாக வந்த ஆன்சர் எக்ஸுங்கிறது ஆக்சுவல் ஆன்சர் கிடையாது. நமக்கு வர வேண்டியது 2x. அப்போ 2xோட வேல்யூ என்னவோ அதுதான் ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ 2500 அப்படின்னா 2xோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறோம், 5000. ஸோ 2xோட வேல்யூ 5000. 5000 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 4th ஆப்ஷன் 5000ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். The unit digit of a 3-digit number is 2 more than its 10th place digitனு கொடுத்துருக்காங்க. If we subtract 311 from the number, then we receive 13 as a resultantனு கொடுத்துருக்காங்க. Find the sum of all 3 digits of the நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 3 டிஜிட் நம்பர் இருக்குது. அப்போ 3 டிஜிட் நம்பர் இருக்குது. இதோட யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட் வந்து 2 மோர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எக்ஸ்னா இது x + 2ன்னு இருக்கணும்.
2 more than its 10th place digitனு கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்தது இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். ஏன்னா செகண்ட் லைன்லேயே ஆன்சர் நமக்கே வந்துடும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் வி சப்ட்ராக்ட் 311 ஃப்ரம் தி நம்பர் தென் வி ரிசீவ் 13 as a ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 digit நம்பர் இருக்குது, தெரியாது, அது அந்த நம்பரை வந்து ஜஸ்ட் இசட்னு எடுத்துக்கலாம். அதுலேருந்து 311 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து 311 மைனஸ் பண்ணாங்கன்னா நமக்கு 13 ஆன்சர் வருது. அப்போ டேரெக்டாக அந்த 3 digit நம்பர் இதில் இந்த லைன்லேருந்தே கிடச்சிருச்சு. ஏன்னா இங்கே -311 இங்கே ப்ளஸ் பண்ணணுமா, அப்போது இசட்டோட வேல்யூ 311 + 13 என்ன வரும், 324னு வருமா. இந்த இசட்டுங்கிறது தான் நம்ம எடுத்த அந்த 3 digit நம்பர். அப்போ அந்த 3 digit நம்பர் என்னது, 324. இங்கே என்ன வரணும், 324. ரைட், இப்போ அந்த கண்டிஷனை செக் பண்ணி பாருங்க. யூனிட் டிஜிட்டு 10th place டிஜிட்டை விட 2 மோராக இருக்கணும். இருக்குதா, 10th placeல 2ன்னு இருக்குது, அதை விட 2 மோர்னா 4 வரணும். அந்த 4 தான் என்ன இருக்குது, யூனிட் டிஜிட்டில் இருக்குது. அப்போது அந்த 3 digit நம்பரை நம்ம ஈஸியாகவே ஃபைன் பண்ணியாச்சு, 324. ஃபைனலாக என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் 3 digits ஆஃப் த நம்பர். ஸோ சம் ஆஃப் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 3 digit இருக்கா, 3, 2, 4ன்னு, இதோட சம் தான் கேட்டிருக்காங்க. 3 + 2 + 4. ஸோ டோட்டலாக என்ன வரும், 9 வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் 9 இஸ் அ ஆன்சர். அடுத்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். The length of train A is d meters, which takes equal time to cross a 300 meters long platform in which d + 200 meters long train B can cross a 500 meters long platform. If the ratio of speed of train A to that of train B is 5:9, then find the value of d in meters ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, d மீட்டர் லென்த் உள்ள ட்ரெயின் A 300 மீட்டர் லென்த் உள்ள ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதே டைமை D + 200 மீட்டர் லென்த் உள்ள ட்ரெயின் B 500 மீட்டர் லென்த் இருக்கிற பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுறதுக்கு எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட லென்த் கொடுத்துருக்காங்க, டைம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ரைட், 2 பேருக்கும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ட்ரெயின் ஏ கிராஸ் பண்ணுது 300 மீட்டர் பிளாட்ஃபார்ம். அப்போ டோட்டலாக அந்த டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கும், ட்ரெயின் ஏவோட லென்த்து ப்ளஸ் அது கிராஸ் பண்ண அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்து. ட்ரெயின் ஏவோட லென்த் என்ன, டி ப்ளஸ் அது கிராஸ் பண்ண பிளாட்ஃபார்மோட லென்த்து 300 டிவைடட் பை. ஸோ இங்கே ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு போடணுமா, லாஸ்ட் லைனில் ஸ்பீடு கொடுக்காங்க, ஸ்பீடுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னது, ஏக்கான ரேஷியோ 5x, பிக்கான ரேஷியோ 9x. அப்போ இங்கே என்ன வரும், 5xன்னு வரும். ரைட், இது இந்த டைமு, ஏன்னா டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு போட்டாச்சுன்னா டைமு, இது ஏக்கான டைம். பிக்கு டைமுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ பியோட லென்த்து கொடுத்துருக்காங்க d + 200, அது கிராஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எவ்வளவு, 500. அப்போ d + 200 + 500 என்ன வரும், d + 700ன்னு வரும். அது நம்ம டைரெக்டாக d + 700ன்னு எடுத்துக்கலாம். ரைட், இது பியோட பி கிராஸ் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸு. பியோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 9x. ஸோ பியோட ஸ்பீடு 9x. ரைட், இப்போது இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா, அப்போ காமனாக என்ன இருக்கும், இங்கே டினாமினேட்டரில் 5 இருக்கும், இங்கே 9 இருக்கும். ரைட், இங்கே அதே மாதிரி பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 4ன்னு இருக்கா. ஸோ டிஃப்ரென்ஸு 4ன்னு இருக்குது. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே இருந்தால் இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணால் d - d கேன்சல் ஆகிடும். ரைட், அடுத்தது 700 - 300 இருக்கும், 400. அப்போ 4ஓட வேல்யூ 400 அப்படின்னா நம்ம இங்கே ஈக்குவல் பண்ணாலும் டியோட வேல்யூ வந்துடும், இங்கே ஈக்குவல் பண்ணாலும் டியோட வேல்யூ வந்துடும். ஸோ 4 தான் 400னா நம்ம 5 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ 5 என்ன வரும், 500ன்னு வரும். ஸோ 4 தான் 400னா 5ஓட வேல்யூ 500ன்னு வரும். ஸோ 5க்கு நேரம் என்ன இருக்குது, d + 300ன்னு இருக்கா. அப்போ d + 300 இஸ் ஈக்குவல் டு 500 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டியோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ d + 300 இஸ் ஈக்குவல் டு 500. இப்போது இந்த 300 அங்கே போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ d = 500 - 300 என்ன வரும், d = 200ன்னு வரும். ஸோ d = 200ன்னு வரும். அவங்க டியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, டியோட வேல்யூ 200ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் ஏ 200 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். A, B and C has a total of 60 toffees, which A has 25 toffees and total number of toffees C has is 5 less than that of B.
find how many toffees should be added with C so that the ratio of toffees A, B and C has becomes 5:4:6 respectively சொல்லிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, A, B and C மூணு பேர்கிட்டையும் டோட்டலா 60 toffees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A, B and C மூணு பேர்கிட்டையும் டோட்டலா 60 toffees இருக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, A கிட்ட 25 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ A கிட்ட 25 இருக்குது. சியோட டாஃபீஸ் எப்படி 5 less than பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சியோட டாஃபீஸ் 5 less than பியா, அப்போ பி மைனஸ் சி தானே அந்த 5ன்னு வரும். ஸோ பி மைனஸ் சி தான் 5ன்னு வரும். ரைட், அடுத்த லைன் பாருங்க. அடுத்த லைன் சியில் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பி பிளஸ் சி பார்த்துடலாமா. ஸோ பி மைனஸ் சி 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணுமே சேர்த்தா 60 வரும்னு தெரியும். ஸோ இதில் ஏவை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 25 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் வர்றது தான் பி அண்ட் சியோட டோட்டல். பி அண்ட் சியோட டோட்டல் என்ன வரும், 35 வருமா. ஸோ 35 இதை சால்வ் பண்ண என்ன வரும், ஸோ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பிங்கிற அந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்துடும், கிரேட்டர் வேல்யூவான பியோட வேல்யூ வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 40, 2ஆல் டிவைட் பண்ணால் 20. அப்போ பியோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 20னா சியோட வேல்யூ 15 வந்துடும். ஸோ சியோட வேல்யூ 15. அப்போ பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 15. ரைட், இப்போ என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஹவு மெனி டாஃபீஸ் should be added with C. ஸோ சியில் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் த ரேஷியோ ஆஃப் டாஃபீஸ் A, B and C has becomes 5:4:6 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏபிசிக்கு ஃபைனலாக என்ன வரணும், 5:4 ஸோ 6ன்னு வரணுமா. ரைட், இந்த ரேஷியோ அப்படியே எடுத்துக்கோங்க. ஏல எந்த சேஞ்சுமே ஆக போகிறது இல்லையா, அப்போ அந்த 25 அப்படியே வருமா. பியில் எந்த சேஞ்சுமே ஆக போகிறது இல்லையா, அப்போ அந்த 20 அப்படியே வருமா. இப்போ இது ரெண்டுமே 5:4 ரேஷியோவில் இருக்கா. 5 தான் 25, 4 தான் 20. ரைட், இப்போ 5 தான் 25, 4 தான் 20னா 6 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாமா. என்ன வரும், 13 வருமா இங்கே. ஸோ 6ஓட வேல்யூ 13 வரும். ரைட், இனிஷியலாக சி கிட்ட 15 இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக சி கிட்ட 15 இருந்துச்சு, அதில் எக்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது, 30 வருது. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன, அந்த எக்ஸோட வேல்யூ 15, எக்ஸோட வேல்யூ 15, தேர்ட் ஆப்ஷன். அப்போது 15 அடிஷ்னல் டாஃபீஸ் ஆட் பண்ணால் தான் ஸோ அந்த ஃபைனல் ரேஷியோ 5:4:6ன்னு சொல்லி வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் லெவல் ப்ரீவியஸ் இயர் குவான்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் அகைன் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதில் உள்ள கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். இது போக இதே சீரீஸில் நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டாக தனியாக நம்ம சேனல்லே இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து அதில் உள்ள சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.